जीवनस्मरणं गोविन्द जानकीकान्तस्मरणं जय 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 बोल सद्गुरुनाथ महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्रगुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नाम कीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदं। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। भगवानुक्कु त्रियुगन அப்படின்னு பேர். பாகவதத்தில் பூமி தேவி ஸ்தோத்திரம் பண்ணும்போது கூட திரியுகா அப்படின்னு சொல்கிறான். 3 யுகத்தில் தான் இருப்பான்னு அர்த்தம். மொத்தம் 4 யுகம் இருக்குது. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். 3 யுகத்தில் தான் இருப்பான். அப்புறம் 4வது யுகத்தில் இல்லைன்னா அது எப்படி இருக்குடான்னா கலியுகம் ரொம்ப மோசங்கிறா. ஆனால் கலியுகத்தில் பகவானுடைய அவதாரம் இல்லைன்னு சொல்கிறா. அது எப்படி இருக்குன்னா, இந்த ஊரில் திருடர்கள் ஜாஸ்தி, போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது, அது மாதிரி இருக்குது. முக்கியமாக கலியுகம் மோசம்னா அப்போ தானே பகவான் நிறைய அவதாரம் பண்ணணும். பாக்கி யுகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் அசுரர்கள்னு போய் அடித்தார், லங்கையில் போனார். அப்புறம் அப்பப்போ வந்துன்னு போயிட்டு இருந்தா. இப்போ கலியுகத்தில் எல்லாரையும் வதம் பண்ணுறதுக்கு பகவான் அவதாரம் பண்ண வேண்டாமான்னா, அப்படி வதம் பண்ணணும்னு ஆரம்பித்தா எல்லாரையும் வதம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் பகவான் பார்த்தார், சஸ்திரபாணியாக வர வேண்டாம்னு சாஸ்திரபாணியாக வரார். பாகவத தர்ம சாஸ்திரபாணியாக பாகவத சாஸ்திர. அதனால தான் சன்னக்கலௌயத் அபவஸ்திரியுகோத சத்வம் பிரகலாத ஸ்துதியில் சொல்கிறான். 3 யுகத்தில் இருக்கக்கூடிய பகவான் கலியுகத்தில் மறைமுகமாக வராராம். வில்லோ அல்லது ஃப்ளூட்டோ எடுத்துக்கிறது இல்லை, தம்புராவும் சிப்லா கட்டை இது மாதிரி ஜால்ராலாம் எடுத்துகிட்டு பாகவத ரூபத்தில் பகவான் அவதாரம் பண்ணார். அதுலேயும் அண்ணாவாக அவதாரம் பண்ணுவான்னு இருக்குது. பகவானுடைய சுகதோ நைகஜோ அக்ரஜகா. அக்ரஜகான்னா அண்ணான்னு அர்த்தம். அண்ணாவாக உள்ள அவதாரத்துக்கு முன்னாடி சுகதா, சுகத்தை கொடுக்கக்கூடியவராக அவருக்கு முன்ன பின்ன நிறைய பேர் பிறந்திருப்பான். நெய்கஜகா அக்ரஜகா, சுகதோ நெய்கஜோ அக்ரஜகா அப்படின்னு இன்னொரு ஜேஷ்டா அப்படின்னு பேர்லேயும் அண்ணான்னு வருது. ஆனால் இதில் அம்பியா பிறந்ததுனால ஜேஷ்டா சொல்கிறத விட அக்ரஜகா இது சொல்லிக்கலாம். பகவானுடைய அவதாரங்கள் பாகவத ரூபத்தில் கலியுகத்தில் இருக்குது. பகவான் ஒருத்தர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு இஷ்டம் இருந்தால் யார் வேணால் பகவான் சொல்லலாமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, பெரிய பெரிய காரியம்லாம் பண்ணியிருக்கான். கோவர்தன மலையை தூக்கினதுனால பகவான் கிருஷ்ணனை சொல்லலாம்னா அது சின்ன குட்டி மலை கோவர்தன மலை. ராவணன் கைலாச மலையை தூக்கிட்டான், அப்போ அவனை பகவானை சொல்லலாமேன்னா, குட்டி மலையை தூக்கினதுனால என்ன பகவானை சொல்கிறேன், அவன் தான் பெரிய மலையை தூக்கியிருக்கானே, ராவணனை பகவானை சொல்லலையான்னா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ராவணன் தன்னுடைய சக்தியெல்லாம் தபஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டான். எல்லோரும் ஹிரண்யகசிபுவும் இந்த காலத்தில் பகவான் மாதிரி ரொம்ப எல்லாரையும் ஆட்டி படைத்தான். அவெல்லாம் தபஸ் பண்ணி அந்த சக்தியை வாங்கிக்கிறார்கள். அப்படி தான் நினச்சிக்கிறான் ஹிரண்யகசிபுவே. பெருமாளும் ரொம்ப தபஸ் பண்ணி இந்த பெரிய ஸ்தானத்தில் இருக்கார், அதனால் நானும் தபஸ் பண்ணி நானும் பெருமாளாக ஆறேன் அப்படின்னு தான் ஹிரண்யகசிபுவே சொல்கிறான். சிருஷ்டி கூட பண்ணுறான், சிருஷ்டி கூட பண்ணிடலாம். சிருஷ்டி பண்ணினா அதனால் பகவான் சொல்லலாமான்னா, ஏன் விஸ்வாமித்திரரே சிருஷ்டி பண்ணினாரே தபஸ் பண்ணி. அந்யம் இந்திரங் கரிஷ்யாமி, நான் சொர்க்கத்தை சிருஷ்டி பண்ணுறேங்கிறார், இந்திரனையும் சிருஷ்டி பண்ணுறேங்கிறார். இப்போ பகவானை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா அந்த ஞானம் தான். விஷதமான ஞானம் யாருக்கு இருக்கோ, ஞான வைராகியோச்சாபி ஷண்ணாம் பகேதி ரணான்னு அந்த ஞானத்தை வச்சுன்னு தான் பகவான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது விசதமான ஞானமாக இருக்கணும். அண்ணாவோட கிரந்தங்களில் அந்த ஞானத்தை நம்ம அனுபவிக்கலாம்.
எல்லா விதமான விஷயமும் அண்ணாவோட கிரந்தத்தில் இருக்குது. மகான்களுடைய அனுபவங்கள் அவள் ஹிருதயத்தில் நிறைய வந்துட்டே இருக்குது. அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா ஊற்று மாதிரியோ அல்லது மழை மாதிரி, அந்த மழை மாதிரி இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அவளே அனுபவிச்சுட்டு போகாமல் அந்த மழை ஜலத்தை ஒரு குளத்துலையோ ஏரியிலையோ தேக்கி வச்சுட்டா அது பின்னாடி யூஸ் ஆகும். அது மாதிரி அவள் பண்ணின அந்த அவள் அனுபவத்தை கிரந்தமாக எழுதி வச்சுட்றான். அதுதான் அது குளம் மாதிரி ஊற்று மாதிரி நமக்கு மறுபடியும் நமக்கு திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு. ரமண மகரிஷிகிட்ட கூட யாரோ கேட்டால், அவர் பாடிதானே எல்லா பாகவதெல்லாம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னதாக சொல்லுவாள். அவர் பாடி அடைகிறத விட அவெல்லாம் அடைஞ்சதை பாடினா அப்படின்னா. அவளுக்கு எந்த அனுபவம் இருக்கோ அது அனுபவம்தான் பாட்டாக வருது. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. காக்காவை பார்த்தா கூட கிருஷ்ணன் ஞாபகம் வருமானா அவருக்கு வருது, பாரதியாருக்கு வருது. நமக்கெல்லாம் காக்காவை பார்த்தா சனி ஞாபகம் தான், சனீஸ்வரன் ஞாபகம் வருதே தவிர கிருஷ்ணன் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீந்தும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. சில வார்த்தைகளை அனுபவம் இல்லாமல் பாட முடியாது. யாராவது ஃப்ளூட்டு ஊதினா கூட கேனாப்பி கீயமானே என்ன, யாராவது ஃப்ளூட் வாசினா கூட கிருஷ்ணன் வாசித்தான்னு கேட்டுடலாம், அது கூட வந்துவிடலாம். இந்த 4வது விரலை சொல்கிறது தான் ரொம்ப புரியவே இல்லை. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையாங்கிறார். தீக்குள்ளே விரலை வைக்கிறது இருக்கட்டும், பூஜை வரும்போது தெரியாமல் ஊதுபத்தி பட்டாலே சுருங்கிறது நமக்கு. இவர் தீக்குள்ள விரலை வச்சா கூட கிருஷ்ணா ஒன்றை தொடர மாதிரி இருக்குன்னா அது எப்படி சொல்ல முடியும்? அது அனுபவம் இல்லாமல் சொல்ல முடியாது. தீ சுடலைங்கிறது மாத்திரம் இல்லை, ஜில்லுன்னு வேற இருக்குங்கிறான் பிரஹ்லாதன். பஸ்யாமி பத்மாஸ்தரணான் தாத்தைஷி வன்னிகி பவனேரிதோபி நமாம் தகத்யத்திர சமந்ததோயம் பஸ்யாமி பத்மாஸ்தரணாஸ்திதானி சீதானி சர்வாணி திசாம் முகானி. அப்படியே நெருப்பு கனல் அப்படியே இருக்குது, அதில் போட்டு உக்காத்தி வச்சா அவன் சொல்கிறான் எனக்கு இந்த சேப்பாக இருக்கிறத பார்த்தா பஸ்யாமி பத்மாஸ்தரணாஸ்திருத்தானி, தாமரையை மலர்த்தி வச்சு அதுக்கு நடுவில் உட்காந்த மாதிரி ஜில்லுன்னு இருக்குங்கிறான். சுடலேன்னு வேற இல்லை, ஜில்லுன்னு வேற இருக்குது. ஹனுமான் வாலில் நெருப்பு வச்சா ஹனுமானம் பார்க்குறாரு, என்ன நமக்கு சுடவே இல்லையே. அவர் சொல்கிறார் சிசிரஹா, இது ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு அவருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. பாரதியார் சொல்கிறார் அது சில பேர் நமக்கு தெரியல, இதுவரை பிரஹ்லாதனுக்கு ஜில்லுன்னு இருக்குது, ஹனுமானுக்கு ஜில்லுன்னு இருக்குது. பாரதியாரும் கிருஷ்ணனாக தொடர மாதிரி இருக்கிறார், வெறும்னே ஜில்லுன்னு இல்லைன்னு வேறு இல்லை. அவர் இன்னும் ரொம்ப அனுபவிக்கிறார் பாரதியார். ரொம்ப கிருஷ்ணா ஒன்றா தொடர மாதிரி இருக்குது. இப்போ நெருப்புன்னா இப்போ கிருஷ்ணனை தொட்டால் தான் தெரியும் எந்த அளவுக்கு நன்னா இருக்குன்னு. அந்த அனுபவம் தீக்குள்ளே வச்சா கூட தெரியுதுன்னா சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மம் சொன்னால் சொல்லலாமே தவிர நெருப்பு சுடாமல் இருக்குமோ? ஆனால் சூடலேங்கிறார். என்னன்னா அனுபவத்தில் வந்த பாட்டு அது. அது மாதிரி அந்த மகான்களுடைய அனுபவம்தான் கிரந்தமாக நமக்கு இப்படி கிடச்சிருக்குன்னா அது என்ன செய்ய, அனுபவத்தை நிறைய இருக்குது. எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு சொல்ல முடியாது, நினைக்கிற ஸ்பீடுக்கு சொல்ல முடியாது. அதனால தான் அதை எல்லாத்தையும் சொல்லணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில பேர் பேசுவாங்க, ஏன்னா வரிசையாக இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் சில பேருக்கு சொல்கிற அளவுக்கு எழுத முடியாது, அதனால தான் தனி ஷார்ட்டன்னாக படிச்சுக்கிறா. இப்போ உள்ளுக்குள்ளே நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்குது. எழுதின அனுபவமே இவ்வளோ கிரந்தமாக இருக்குன்னா உள்ளுக்குற எவ்வளோ அனுபவம் அண்ணாக்கு இருந்திருக்குன்னு நினச்சி பார்க்குறேன். அது கொஞ்சம் நமக்கும் கிடைக்கட்டுமேனு கிரந்தமாக எழுதி வச்சுருக்கா. அண்ணாவுடைய கிரந்தங்கள் சாஸ்திர விஷயமாகவும் இருக்குது, காவிய விஷயமாகவும் இருக்குது, ஸ்தோத்திரமாகவும் இருக்குது. அதில் லகு ஸ்தோத்திரமாலா பிருகத் ஸ்தோத்திரமாலான்னு 2ஆக பிரிச்சிருக்கா. லகு ஸ்தோத்திரமாலாவில் நமக்கு கிருஷ்ண விஷயம், ராம விஷயம், பொதுவான விஷயங்கள் இப்படி எல்லாம் வருது.
அப்புறம் திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாளை பற்றி சொல்லலாம். அப்படி தனியாக 4 பாகமாக வருது. அப்புறம் பிருகஸ்தோத்திரங்கிறதுல பக்த கோலா 100க்கு மேலே பெருசாக இருந்தால் நிறைய இருந்தால் பிருகத்துன்னு அர்த்தம். பக்த கோலாஹல ஸ்தோத்திரம், பக்த புரீஷஸ்தவம், பாரத கதாமிருதம், ராம கதாமிருதம், அது மாதிரி கோவிந்த கதாமிருதம் அப்படின்னு இந்த கிரந்தம். அதுதான் சொல்லணும்னு குருராஜ் சொன்னான். எனக்கு என்ன சார் பாகவதம் தான் சொல்லலாம் நினச்சின்னு வந்தேன். சப்தான்னா சரி பாகவதம் சொன்னேன், ரெண்டும் ஒன்று தான். அண்ணா கிரந்தத்தை சொன்னாலும் பாகவதம் தான், பாகவதம் சொல்லணும்னா அதுலேயே அண்ணா கிரந்தம் எல்லாமே பாகவதம் தான். அதுலேயும் இந்த கோவிந்த கதாமிருதங்கிறது கிருஷ்ண விஷயத்தையே பாகவதத்தினுடைய சாரத்தையே அண்ணா அதில் இங்கே கோவிந்த கதாமிருதத்தை சொல்கிறார். அதை முடிஞ்ச அளவுக்கு யசாதீதம் யசாமதின்னு சூத பௌராணிகர் சொன்ன மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு புரியுமோ, அண்ணா என்ன நினச்சின்னு எழுதினாங்கிறது அண்ணாவுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அண்ணாவே உள்ளுக்குள்ள இருந்து சொல்ல வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கோவிந்த கதாமிருதத்தை நம்ம ஸ்மரிச்சிப்போம். நமக்கு கிடைச்ச க்ஷேத்திரமும் மகாக்ஷேத்திரம் வெங்கடாச்சலம் முடிவுது. வெங்கடாச்சலம்னாலே நம்ம பாபத்தெல்லாம் பொசுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். வேகாரதா பிராகுரகம் சமஸ்தம் கடஸ்து தத்தாக இதீரியதே புதைஹி ரிணாம் மகாபாப விநாசகத்வாத் அயம் கிரிஹி வெங்கட நாமதேயா. ஒவ்வொரு அக்ஷரத்துக்கு தனி அர்த்தங்கள்லாம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதில் வே அப்படின்னா பாபம்னு அர்த்தமா. வேகாரதா அதுவும் அகம் பாபத்துக்கு நிறைய பேர் இருக்குது. அம்ஹஸு ஏனஸு பாபம் அப்படின்லாம் இருக்குது. இது ஹை லெவல் பாபம் இருக்குது, அதுதான் அகம்னு பேர். அதனால் வேகாரத பிராகு அகம் சமஸ்தம். கடஹானா அதை பொசுக்கிறதுன்னு அர்த்தம். கடஸ்து தத்தாக இதீரியதே புதைஹி. நிருணாம் மகாபாபங்களையும் பொசுக்கிறதுனால நிருணாம் மகாபாப விநாசகத்வாத்து அயம் கிரிஹி வெங்கட நாமதேயா. ஒரு பிராமணன் ரொம்ப தப்பு தண்டா பண்ணின பிராமணன் திருப்பதி மலைக்கு வரான். காட்டு வேட ஜனங்கள்கிட்டயே போய் தப்பெல்லாம் பண்ணிட்டான். வேட ஜன ஸ்திரீகளையும் ஹிம்சை பண்ணி ஏதோ பண்ணினான். இப்போ அந்த வேடர்கள் காட்டில் இருக்கிறவெல்லாம் அவனை துரத்திட்டு வரா. பயந்துட்டு இந்த திருப்பதி மலையில் ஏறினான். ஏறும்போது அவன் உடம்பு எரியறது. மலையில் தபஸ் பண்ணிட்ட ரிஷிகள்லாம் பார்க்குறான். என்னடா ஒருத்தன் திடீர்னு மலை மேலே கால் வைக்கிறான், அவன் உடம்பு எரியறதுன்னு பார்க்குறான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவன் வரான். ஏன்னா எரிஞ்ச மாதிரி இது கடத்தில் அவன் வரான்னு பார்த்தா அப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சுது, இந்த மலை மேலே கால் வச்சவொடனே அவன் பாபெல்லாம் எரிஞ்சுது. அப்புறம் அவன் வரான்னு தெரிஞ்சுதான். அதனால் இதுக்கு வெங்கடாச்சலம் அப்படின்னு 7 மலையில் அது ஒரு பேர். இந்த க்ஷேத்திரத்தில் வச்சு பகவானுடைய சரணச்சாயையில் அண்ணாவுக்கே ரொம்ப திருப்பதி தான் யாத்திரையில் முதல்ல இங்கே வந்த இடம். அண்ணா வந்த இடம் திருப்பதி தான். பாரத யாத்திரையாக கிளம்பின இடத்துல பல தடவை பாவாவேஷத்தில் இருந்த இடம். அடிக்கடி நாங்களும் அண்ணாவோட வந்திருக்கோம். அண்ணாவும் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா அண்ணா அப்பா தான் சொல்லுவாள். அண்ணாவுக்கு அப்பா மாதிரி பெருமாள். அதனால் ஏன்னா இங்கேருந்து இந்த ஊர் பெருமாள் தானே அங்கே சேங்கனூருக்கே வந்தார். அதனால் பஷ்யத தேவ சிகாமணிமீசம் பக்த கோலாகலம் ஸ்ரீனிவாசம். பக்த கோலாகலம் ஸ்ரீனிவாசன்தான், 2 பேரும் ஒன்று தான்ங்கிறத அண்ணா தன்னுடைய கோலாகலனுடைய பாட்டிலே சொல்கிறார். அப்போ இந்த க்ஷேத்திரத்தில் வச்சு அண்ணாவோட சந்தோஷம் என்னடானா, அண்ணாவுக்கு சந்தோஷம் பாகவதம் படிக்கணும், நாமஜபம் பண்ணணும். அதுக்கு ஒரு வியாஜமாக அண்ணாவோட பிரீதிக்காக அண்ணாவோட கிரந்தத்தை எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு முதல் ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லுவோம். பாக்கி நாளைக்கு விஸ்தாரமாக சொல்லுவோம். கோவிந்த கதாமிருதம். சம்சாரமோகரகிதைஹி ஜகதாம் சரண்யைஹி ஆச்சார்யவர்யநிகரைஹி அனுசேவிதாய சம்சாரதாபசமனாய கிருபாகுலாய தஸ்மை நமோஸ்து ஹரயே ஜெகதீஸ்வராய. நிறைய கிரந்தத்துக்கு அண்ணாவை தமிழில் எழுதிட்டா. அது ஒரு சௌகரியம். ஏன் இது இப்படி எழுதினாங்கிறத சில முழுக்க சொல்ல முடியும், உபன்யாசம் மாதிரி சொல்ல முடியாது. ஷார்ட்டாக அண்ணா எழுதியிருக்கா. சம்சார மோகரகிதைஹி ஜெகதாம் சரண்யைஹி. ஆச்சாரிய பரம்பரை நம்ம என்ன சொல்கிறோம்? நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம்னு ஆச்சாரிய பரம்பரை வரும்பொழுது ஆச்சாரிய பூஜை வியாசரவர்களையும் எல்லாருக்கும் ஒன்றா தான் வருது.
நாராயணம் பத்மபமும் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம். வியாசர் வரலையும் வருது. வியாசருக்கு பிறகு அடுத்த ஆச்சாரியால் சம்பிரதாயத்தில் மாறுவார். அத்வைத ஆச்சாரியாளுக்கு வேறு ஒருத்தர் வருவார், விசிஷ்டாத்வைத்துக்கு வேறு ஒருத்தர் வருவார், வேறு ஒருத்தர் வருவார். அதனால் எல்லா ஆச்சாரியாலும் இதில் எல்லாருமே பராசரர்னு சொல்கிறோமே, அவர் விஷ்ணு புராணத்தில் சொல்லி பகவானுடைய குணத்தை அனுபவித்தார். சக்திஞ்சு தத்புத்திர பராசரஞ்ச வியாசம். வியாசர் அவ்வளோ பாகவதத்தை பகவத் குணத்தை வர்ணிக்கிறார். சுகர் அவரும் அப்படி அனுபவிக்கிறார். கௌடபாதருங்கிறவர் சுகர் பாகவதத்தை இதில் மொத்தமாக சொல்லிட்டார். ஆச்சாரியவரி நிகரகி. அப்புறம் அவள் தனித்தனி ஆச்சாரியர்களுக்கு தனித்தனியாக நமஸ்காரம் பண்ணுறான். அவருடைய சிஷ்யர் கௌடபாதர்னு பேர். அவர் அது கதைன்னா அப்புறம் சங்கர சரித்திரம் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதையும் கொஞ்சம் ஏன்னா அந்த கௌடபாதர் ஏன்னா ரொம்ப வித்தியாசம் வருது, காலகட்ட வித்தியாசம் வருது. பதஞ்சலின்னு இருக்காரே ஆதிசேஷன், அவர் சிதம்பரத்தில் ஒரு வியாக்கரண பாடசாலை ஆரம்பித்தாராம். அதுக்கு அந்த வியாக்கரண பாடசாலைக்கு எல்லா சிஷ்யாலும் எல்லா ஊர்லேருந்தும் வரா. இவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் அவர் பதஞ்சலிங்கிறது. ஏன்னா அஞ்சலிலேருந்து விழுந்தாங்க பதஞ்சலி அர்த்தம். அத்தவா அஞ்சலையா யஸ்மி பதந்தி சஹா பதஞ்சலி. எல்லாரும் யாரும் நமஸ்காரம் பண்ணாலும் ஒரு பதஞ்சலின்னு பேர். அந்த பதஞ்சலி ஒரு திரை போட்டுப்பார். 1000 சிஷ்யர் உட்காந்துருப்பார். யார் என்னென்ன சந்தேகம் கேட்டாலும் டக்கு டக்குன்னு உடனே சொல்லு, உன் சந்தேகத்தை நீ சொல்லு முடியலையா, அப்படி தனித்தனி சொல்ல மாட்டார். யாருக்கு என்னென்ன சந்தேகம் கேட்குறாளோ அப்பப்போ உடனே பதில் சொல்லுவார். ஆனால் கிளாஸு நடத்தும் பொழுது திரை போட்டுருவார். சொல்லியிருக்கார், நான் திரை போட்டேனுங்கிறதுனால பாதியில் நீங்கள் எழுதுன்னு போகக்கூடாது, திரையை திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆச்சாரியன். எப்போதுமே நமக்கு என்ன செய்யக்கூடாதோ அது செய்யணும்னு தான் தோணும். சில குழந்தைகள் திரையை போட்டால் கூட உடனே திறந்து விட்டி பார்ப்போம், என்ன பண்ணுறா அவளுகளை பார்க்கலாம். நமக்கே தோணும், நம்ம மாதிரியாக இருக்கும். குழந்தைகளுக்கு தைரியமாக பார்ப்போம். திரையை போட்டுருக்காரு. 1000 பேருக்கும் ஏன் திரையை போட்டுருக்காருன்னா அவர் ஆதிசேஷனாகவே இருந்துட்டு பாடம் நடத்துகிறார். அவருடைய அக்னிஜ்வாலை அந்த சாதாரண பாம்பு சில பாம்பு பார்த்தாலே தாங்காதுங்கிறார். கர்க்கோடகோ நாம சர்ப்போ யோ திருஷ்டி விஷ உச்சியதே தஸ்ய சர்ப்பஸ்ய சர்ப்பத்வம் தஸ்மை சர்ப்ப நமோஸ்து தேன்னு வேதமே சொல்கிறது. ககக்கோடகன்னு ஒரு பாம்பா, யோ திருஷ்டி விஷ உச்சியதே, அது பார்த்தாலே விஷமாக இருக்குமா. பாம்பு இல்லை, சில பேர் பார்த்தாலே இப்படி தான் இருக்க வச்சுக்கோ. தஸ்ய சர்ப்பஸ்ய சர்ப்பத்வம் அப்படிங்கிற இப்படி அவர் பதஞ்சலி அவர் ஆதிசேஷனாகவே இருந்து பாடம் நடத்துறதுனால யாரும் அந்த தீஜ்வாலை அவளுக்கு தாங்க முடியாத திரையை போட்டுக்கிறார். வெளியில் எழுந்துன்னு போகக்கூடாதுன்னு விட்டார். பாடம் ஆரம்பித்து நடந்தது மகாபாஷ்யன்னு பேர். அந்த வியாகரண கிரந்தத்துக்கு சொல்லுவாள், மகாபாஷ்யம் வா பఠனீயம் மகாராஜ்யம் வா சாசனீயம். ஒன்று மகாராஜ்யம் ஆளணும் அல்லது மகாபாஷ்யம் படிக்கணும்பா. பாடம் முடிய போகிறது கடைசி நாளைக்கு முடியுதுன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் ஒரு பையன், அது எப்படியும் 1000 பேருக்கு கரெக்டாக டக்குன்னு கேட்டவுடனே பதில் சொல்கிறாரு. பார்க்கலான்னு நம்பிட்டான், டக்குன்னு கதவை திறந்துட்டான். அந்த திரையை திறந்து அடிச்சுன்னா ஒரு ஆதிசேஷனாக 1000 தலையோடு இருக்காரா, ஜுவாலைப்பட்டு அத்தனை பேரும் பஸ்மம் ஆகிட்டான். அது 1000 எல்லா சிஷ்யாலும். அதில் அப்புறம் சாதாரண ரூபத்தில் ஒரு ரிஷியாகி ஆஹா பாடம் முடிகிற டயத்தில் அப்படி எல்லோரும் போயிட்டாலே இப்போ இந்த கிரந்தத்துக்கு ஆள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும்பொழுது அதில் ஒரு பையன் நடுவில் அவசரமாக பாத்ரூம் போகணுன்னு எழுந்துட்டு போயிட்டான். அவன் கௌட தேசத்துலேயே வந்தான். அதனால் கௌடபாதன்னு அவருக்கு பேர். அந்த பையன் சோமசர்மா ஏதோ பேர். அந்த டயத்தில் அவன் போய்ட்டு இப்படி பார்த்தான். ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணி, நான் தெரியாத நீங்கள் நடுவில் எழுந்துன்னு போகக்கூடாது சொன்னேன், நான் தெரியாமல் அவசரமாக பாத்ரூம் போகணுன்னு கிளம்பி விட்டேன். அப்புறம் நீ ஒருத்தனே பழசியப்பா சந்தோஷம், இதுவரையும் படித்த பாடம் ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருக்குது, சரி இன்னும் பாக்கி உள்ளதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறி நீ போனதுனால சொல்லியிருக்கார் அவர், என்னை மீறி நடுவில் எழுதுனா அவன் பிரம்மராட்சசனாக போகணும் அப்படி சாபம் கொடுத்துருக்கார். நீ பிரம்மராட்சசனாக போயிடுவே, நீ படித்த பாடத்தை யாருக்காவது சொல்லி கொடுத்தா அந்த சாபம் உனக்கு அந்த நீங்குன்னார். அதனால் ஒரு காசிக்கு போகிற வழியில் ஏதோ ஒரு மரத்தடியில் பிரம்மராட்சச ஆலமரத்தில் தானே இருக்கும். அங்கே இருந்துட்டு ஒரு ஏதோ சப்தத்துக்கு அது பக்தமானு வரணும். அது பச்சு தாத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும். முதல்ல சிஷ்யனுக்கு டெஸ்ட்டு பண்ணணுமே,
அது பக்தம்னு சொன்னால் பக்குவம்னு சில பேர் சொல்லுவாள், பக்குவமாக நீ எனக்கு பக்குவம்னு சொல்லி அடித்து சாப்பிட்ருவாள். இப்படியே ஏதோ கேட்டு இடத்துல இதுக்கு பிரம்மரட்சத்து பாவமே இல்லைங்களா, எல்லாருமே தப்பாகவே பதில் சொல்கிறான். அவர்கிட்ட படித்த வாழ்க்கை தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பதஞ்சலியே மறுபடியும் வேறொரு ரூபத்தில் வரா. சாணே சிஷியனா அவனை படித்து இவனுக்கு பிரம்மராட்ச ஸ்வாபத்தை நீக்கணுமே வந்து படித்தார். ஒரு பெரிய கதை இது சொல்ல வரும். இப்படி பரம்பரையில் எல்லாருமே கௌடபாதர், கோவிந்த், அதுக்கப்புறம் கௌடபாதருடைய சிஷியர் தான் கோவிந்த பகவத் பாதர். கௌடபாதர் உத்தரார்த்ததி இது காரிகை எழுதியிருக்கார் கீதைக்கு காரிகை எழுதுறதுக்கு என்ன காரணம்னா அவரும் பகவத் ரசிகருங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதுமாதிரி கோவிந்த பகவத் பாதர், ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் எல்லாருக்குமே அந்த பகவத்குணத்தில் உள்ள ருச்சி இருக்குது. ஆச்சாரியவரிய நிகரைஹி அனுசேவிதாய அண்ணா சொல்லுவா. இப்போ ஆதிசங்கராக இருக்கட்டும், மத்வாச்சாரியராக இருக்கட்டும், அல்லது ராமானுஜராக இருக்கட்டும், வல்லபாச்சாரியராக இருக்கட்டும், சைத்தன்யராக, இவெல்லாம் சித்தாந்தத்தில் வேதமே தவிர அவள் எல்லாரும் என்ன பண்ணினானா, எல்லாருமே கிருஷ்ண பக்தி பண்ணினான். அதை பாரு, அவள் எல்லாரும் என்ன பண்ணினாலோ அதை கவனிக்கணும். அப்படி எல்லாரும் அந்த கிருஷ்ணனை சேவித்தாலே சம்சார தாப சமனாய கிருபா குலாய, அவளுக்கே சம்சார தாபம் இல்லாதவா அவளே அந்த கிருஷ்ணனை ஆசிரியிச்சானா நமக்கு வேறு கதி இல்லை. இந்த சம்சார தாபத்தில் இருக்கிறவாளுக்கு கொஞ்சம் நேரம் கிருஷ்ணனை பற்றி கேட்டால் தான் கொஞ்சம் மனசு சமாதானமாக இருக்கும். கிருபா குலாய தஸ்மை நமோஸ்து ஹரையே ஜெகதீஸ்வராய. ஜெகதீஸ்வரன் யாருன்னா அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான், அந்த ஹரிதான். அந்த ஹரியை நமஸ்காரம் பண்ணுறேன். எந்த மோகத்தையும் விட்டவா இவாலாம் சம்சார மோக ரஹிதைகி, சம்சார மோகத்தை விட்டவாலே கிருஷ்ணன் ஆசிரியிருக்கான்னா நமக்கு சம்சார மோகம் இருக்குது, அதுக்கும் கிருஷ்ணன் தான் சொன்னார். எல்லாம் வேணும்னாலும் கிருஷ்ணன்தான், ஒன்றுமே வேண்டான்னாலும் கிருஷ்ணன்தான். அகாமஹா சர்வகாமோவா மோட்சகாம உதாரதீகி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம்னு அந்த எல்லாருக்குமே அந்த கிருஷ்ணன்தான் கதி என்று பின்னாடி வந்த எல்லாருமே பாகவதத்துக்கு திருமதஸ்தாலும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அத்வைதபரமாக ஸ்ரீதர சுவாமிகளுடைய வியாக்கியானம். வீரராகவீயம்ங்கிறது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில், விஜயத்வஜீயம்ங்கிறது துவைத சம்பிரதாயத்தில், வல்லப சம்பிரதாயத்தில் சுபோதினி வியாக்கியானம், சைத்தன்ய சம்பிரதாய வைஷ்ணவ தோஷினி, இப்படி எல்லா சம்பிரதாயத்தில் இருக்கிறவாலும் அந்த பாகவதத்தை ஆசைச்சிருக்கா. எல்லாருக்கும் பாகவதம் தான் பிரமாணம். எல்லா சைதன்ய மகாபிரபோர் மிதமிதம் சொல்லும்பொழுது எல்லாருக்கும் பிரமாணம் பாகவதமாக இருக்கு. அதனால் அது மாத்திரம் அப்புறம் பின்னாடி வந்த எல்லாருமே அதை ஒட்டியே வியாக்கியானம் பண்ணுறா. இப்போ நாராயணியம் கேரளாவில் இருக்குதான்னா ரொம்ப நாளாக கேரளாவில் பாகவதம் படிச்சிருக்கான்னு தெரியுது. அதனால தான் அதுக்கு சம்பந்தமான பிரகரண கிரந்தம் நாராயணியம் பண்ணியிருக்கார். விசிஷ்டாதிக சம்பிரதாயத்தில் தேசிகர் என்ன பண்ணியிருக்கார், வேறு கிரந்தம் பண்ணல, யாதவாபிதியன்னு பண்ணியிருக்கார். அப்போ என்னடாண்ணா கிருஷ்ணன் அனுபவிக்கணும் தானே அதை யாதவாபிதியன்னு பண்ணுறோம். அப்படி கிருஷ்ணலீலா தரங்கினி இன்னும் இவர் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற நாராயண தீர்த்தர் அவர் பண்ணுறார். கிருஷ்ணலீலையை வச்சுருந்தான், அந்த ராசலீலையை பிரதானமாக வச்சுருந்தான். கீத கோவிந்தன் அவர் பாடினார். ஜெயதேவர் ஒரிசாவில். எங்கே போனாலும் எல்லா ஆச்சாரியாலும் எல்லா மோகத்தை விட்டவா கிருஷ்ணன்ட்ட மோகிச்சுருக்கா. சம்சார மோக ரஹிதைகி ஜெகதாம் சரண்யேகி, அவள் தான் நமக்கு கதி. ஏன்னா இந்த ஆச்சாரியர் போன வழியில் போனால் அவள் நம்மளாக கிருஷ்ணன் அனுபவிக்கிறத விட அவெல்லாம் எப்படி அனுபவிச்சான்னு அதை சொல்லிகிட்டே இருந்தாலே போகும். இத்தனை ஆச்சாரியர் இவ்வளோ சொல்லியிருக்காளே, எல்லாத்தையும் தனித்தனியாக படிக்கணுமான்னா அதுக்கு கஷ்டப்பட வேண்டாம்னு அண்ணா சொல்லிட்டார். இதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் அதில் எழுதியிருக்கேன். எல்லா ஆச்சாரியர்களையும் அனுபவத்தையும் அனுபவிச்சுட்டு அண்ணா அதையும் சேர்த்துட்டு தனக்கு இங்கே கொடுத்துருக்கார். அதனால தான் இந்த பாகவதத்துக்கே ஏகநாதர் கதையில் சொல்லுவாள். ஏகநாதர் சொன்னாராம், நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரசாதம் தரேன்னாராம். உடனே எல்லோரும் உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஏதோ பிரசாதம் தரேன்னு சொன்னேலேன்னு, ஏதோ பிரசாதம் தரேன்னு சொன்னேன்னொடனே அவர் சொன்னார், இப்போ சொன்னது முழுக்க பிரசாதம் தான். இத்தனை ஏன்னா பிரசாதம்னு என்ன, பாகவதால் சாப்பிட்டு பிறகு அந்த உச்சிஷ்டம் தானே பிரசாதம்னு சொல்கிறோம். எத்தனை பாகவதத்தை அனுபவிச்சிருக்க, அந்த பாகவத்தை எல்லாரும் அனுபவித்த அந்த பாகவதத்தை நம்ம இப்போ படிக்கணும். இப்போ எல்லோரும் கேட்ட அந்த பாகவதத்தை நம்ம கேட்குறோம். அதனால் இந்த பாகவதமே தான் பிரசாதம். தனியாக அப்புறம் சுண்டல் அது சாப்பிட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. பிரதான பிரசாதம் இந்த பாகவதம் தான். சம்சார தாப சமனாய கிருபா குலாய தஸ்மை நமோஸ்து ஹரையே ஜெகதீஸ்வராய. அந்த பாகவதத்தை
அண்ணன் திடீர்னு அனுபவிக்கல. அண்ணன் சின்ன வயசில் நிறைய அனுபவங்கள்லாம் அண்ணா சொல்லுவாளே. ஒரு தடவை அண்ணா படுத்துன்னு இருக்கா சேங்கனூர் ஆற்றுல. அப்புறம் இந்த பாகவத கதையெல்லாம் அப்படியே கிருஷ்ணன் வேணை திருடுறது, இந்த லீலை கிருஷ்ண லீலைகள்லாம் இருக்கோ அண்ணாவுக்கு அப்படியே கதை மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி தெரியறது. இன்னும் இது மாதிரி தெரியறதுன்னு அண்ணாவே ரொம்ப இப்படி தெரியறதுன்னு அண்ணாவே யோசித்து பார்த்துட்டு மேலே பார்த்தா அந்த கிராமத்து வீட்டில் இந்த நடுவில் ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பலகா கட்டை இருக்கும். அதுக்கு மேலாம் புஸ்தகம் வச்சுருப்பா. சில சமயம் தலகாணி பாயெல்லாம் கூட அதுக்கு மேலே பத்திரமா மடியாக்கிறதுக்காக வச்சுருப்பா. அது மாதிரி ஒரு இடத்துல புஸ்தகம்லாம் இருக்குது. அதில் ஒரு அந்த புஸ்தகத்தில் இருந்தால் நமக்கு இதில் வந்திருக்குன்னு அண்ணாக்கு தோன்றது. ஆனால் புஸ்தகத்தெல்லாம் அப்பாவை கேட்காம எடுக்க முடியாது. அவர் ரொம்ப கண்டிப்பாக உடையவர். அண்ணாவோட அப்பா ரொம்ப கண்டிப்பு. இவ்வளோ கண்டிப்பாக இருக்கும்போதே இவ்வளோ விஷமம் பண்ணியிருக்கார் அண்ணா. அது உங்கோ அப்பா எங்கேயோ வெளியில் போன டைமாக குச்சி வச்சு புஸ்தகத்தை கீழே தள்ளி எடுத்து பார்த்தா பாகவதம், துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம்லாம் பிரகலாத அதில் இருக்குது. ஆனால் முன்னாடியே அண்ணாவுக்கு அது அனுபவத்தில் அது காட்சியெலாம் தெரியுது. சின்ன குழந்தையா இருக்கும்போது தெரியுமான்னு ஏதாவது இது மாதிரி நமக்கு துருவ சரித்திரம்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அண்ணாவுக்கு அந்த காட்சியெல்லாம் தெரியறது. அப்புறம் பார்த்தா அந்த புஸ்தகத்தில் அந்த கதைக்கு படித்தா அண்ணாவுக்கு புரியறது. அண்ணாவே நிறைய சொல்லியிருக்கான். எந்த புத்தகத்தை படித்தாலும் எனக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இல்லை, ஏற்கனவே படித்த மாதிரியே இருக்குது அப்படின்பா. நமக்கு படித்த புத்தகத்தை படித்தாலே புதுசாக இருக்குது. படித்த கிளாஸு நடத்தின பிறகு படித்தாலே புதுசாக இருக்குது. ஆனால் அண்ணா சொல்லுவார், நான் எந்த புத்தகத்தை படித்தாலும் எனக்கு அது என்ன ஏற்கனவே படித்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் அனுபவம் தானே. அப்படி அந்த ஆச்சாரியெல்லாம் அனுபவித்த அந்த கிருஷ்ண கதையை நம்ம அனுபவிப்போம்னு முதல் ஸ்லோகத்தில் ஆச்சாரிய வந்தனம் பண்ணிக்கிறார். நம்மளும் ஆச்சாரிய வந்தனம் பண்ணிட்டு இன்றைக்கி நிறுத்திப்போம். மேலே விஸ்தாரமாக சொல்லுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. जय बोल सद्गुरु महाराज की जय. स्वजन हृदमल सरोवर विकसित सरसी रुग मृदु चरणा गंभीर गमन करुणायत नयन कलाधर शीतल वदना ललित विशाल ललाट विभासित गोपी चंदन तिलका जय जय कलिमद हरणा जय हरिनाम वितरणा जय हितकर मृदुवचना हेम शैल समधीर उदारा करुणा पारावारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा. जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. राधे कृष्ण.